தோழர்களே, சகோதரர்களே, அகிலங்களின் இறைவனின் சாந்தியும் அமைதியும் உண்டாகட்டும். இது இந்த காணொளி முதலாவது பாகத்தின் தொடர்ச்சி. அந்த குகைக்குள்ளில் இரண்டாவது மனிதர் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்: யா அல்லாஹ், எனக்கு ஒரு பெண் உறவினர் இருந்தார். அவரை அதிகமாக நேசித்தேன். நான் அவளை அடைய முயற்சித்தேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். சில நாட்களுக்கு பிறகு வறுமையின் காரணமாக அவள் என்னிடம் உதவி கேட்டாள். நான் நிபந்தனையின் பேரில் என்னுடன் இணங்குமாறு கோரினேன். நான் அவருக்கு 120 தினார்களை கொடுத்தேன். அவள் ஒப்புக்கொண்டாள். நாங்கள் ஒன்றாக இணங்கும் சமயத்தில் அவள் கூறினாள்: அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், சட்டத்திற்கு புறம்பாக நடக்காதீர்கள் என்று சொன்னபோது நான் உடனே அந்த செயலில் இருந்து விலகிவிட்டேன். நான் அவளுக்கு கொடுத்த பணத்தை அவளிடமே வாங்காமல் நீயே வைத்துக்கொள் என்று சொன்னேன். யா அல்லாஹ், இதை நான் செய்தது உனது மகிழ்ச்சிக்காக மட்டுமே தவிர வேறில்லை. எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. சொன்னதும் மீண்டும் பாறை கொஞ்சம் நகர்ந்தது. ஆனால் அவர்கள் கடந்து செல்ல போதுமானதாக இல்லை. பின்னர் மூன்றாவது மனிதர் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்: அகிலங்களை படைத்த இறைவனே, நான் சில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கூலி கொடுத்தேன். ஆனால் அவர்களில் ஒருவர் அந்த கூலியை வாங்காமல் சென்று விட்டார். நான் இன்று வருவார், நாளை வருவார் என்று காத்திருந்தேன். ஏன் சும்மா வைத்திருக்க வேண்டும் என்று அந்த கூலியை சில காரியங்களில் முதலீடு செய்தேன். அந்த முதலீடு மிகவும் வளர்ந்து செழித்தது. சில வருடங்களுக்கு பிறகு தொழிலாளி திரும்பி வந்து, ஓ அல்லாஹ்வின் நல்லடியாரே, என்னை ஞாபகம் இருக்கா? என் கூலியை வாங்காமல் சென்று விட்டேன். அந்த கூலியை கொடுங்கள் என்று கூறினார். ஓ, நன்றாக ஞாபகம் இருக்கு. நான் அவரிடம் கூறினேன், நீ பார்ப்பது எல்லாம் உன்னுடையது. இந்த ஒட்டகங்கள், இந்த மாடுகள், இந்த ஆடுகள் மற்றும் அடிமைகள் என்று சொன்னேன். அவர் கூறினார்: ஓ அடியாரே, அல்லாஹ்வின் அடியாரே, என்னை கேலி செய்யாதீர்கள். நான் கேலி செய்யவில்லை. இதுவெல்லாம் உங்களுடைய கூலியில் இருந்து உருவாகியதுதான் என்று கூற, அவரை எதையும் மிச்சப்படுத்தாமல் அனைத்தையும் எடுத்து சென்றார். யா அல்லாஹ், நான் இதை செய்தது உனது மகிழ்ச்சிக்காக மட்டுமே தவிர வேறில்லை. எங்கள் துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. பின்னர் பாறை நகர்ந்தது. மூவரும் குகையிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்தனர். இது கற்பனை அல்ல, கதை அல்ல, உண்மை சரித்திரம் சகோதரர்களே.